ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி அக்டோபர் 31 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, டிமாண்ட் க்ரோஸ் பட் டிஎன்ஏ டெஸ்ட் ஃபால் அண்டர் அ கிரே ஏரியா, மெட்டாவர்ஸ், நமாமி கங்கா ப்ரோக்ராம், சத் பூஜா, ஃபார்ஜிங் ஏ தியேட்டர், C295 டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் டு பி பில்ட் பை டாடா ஏர்பஸ் இன் இந்தியா, மிஸ்சலேனியஸ் நியூஸ் அண்ட் பிஒய்க்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்த பிஒய்க்கான செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. அதோட காஸ்ட் வந்து 99 ருபீஸ் மட்டும்தான். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதிர் கால் பண்ணி அதை மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஆகஸ்ட் மந்த்துக்கான மேகசினுடைய ரெக்கார்டட் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. அதோட காஸ்ட் வந்து 900 ருபீஸ் மட்டும்தான். இல்லை இந்த மேகசினில் இருக்கக்கூடிய GS 1, 2, 3, 4 ப்ரிலிம்ஸ் பிட்ஸ் அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் தமிழில். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், டிமாண்ட் க்ரோஸ் பட் டிஎன்ஏ டெஸ்ட் ஃபால் அண்டர் அ கிரே ஏரியா. இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்ட்ரியில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 20% ஈச் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. யாரெல்லாம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களோட நம்பர்ஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது ஈச் இயர். டிஎன்ஏ ஃபொரன்சிக் லெபார்ட்டரி பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சென்டர்ஸ் விச் இஸ் அக்ரிடேட்டட் வித் த நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்ட்டரிஸ், NABL இருக்கு இல்லையா, அவங்களோட அக்ரிடேஷன் பெற்றவங்க இந்த ஃபொரன்சிக் லெபார்ட்டரி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அரௌண்ட் 300 to 400 சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட்டுக்காக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ப்ரைவேட் ரெக்வஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும் அண்ட் தென் கோர்ட் மேண்டேட்டட் ரெக்வஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அரௌண்ட் 300 to 400 சாம்பிள்ஸ் கிட்ட வருது. So women's rights activists, however, hold a DNA test is the only tool which can deliver justice in cases of abandonment of mothers and children. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் அந்த குழந்தைங்களையும் அவங்க அம்மாவையும் வந்து அபண்டான் பண்ணிடுறாங்க இல்லையா, இது வந்து என்னோட குழந்தை இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு அபண்டான் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் வந்து இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது. நம்ம என்ன தான் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணாமல் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எய்ம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட்டாக இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து போகணும். டிஎன்ஏ டெஸ்ட் வந்து நம்ம லாவில் பெர்மிசபிளாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக எடுத்தோன்னா அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு வந்து லாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சில கேஸும் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. Precedents set by the Supreme Court through the years show that the judges cannot order genetic test as roving inquiry and they must balance the interest of the parties அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் ஷுட் நாட் பி ஆர்டர்ட் இஃப் தேர் வாஸ் அதர் மெட்டீரியல் ஆஃப் எவிடன்ஸ் டு ஹேண்ட் டு ப்ரூவ் த கேஸ். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் என்னென்னா டிஎன்ஏ டெஸ்ட் தான் வந்து போகணும்னு அவசியம் இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாமல் மற்ற எவிடன்சஸ்லாம் போதிய அளவு இருந்தாலே ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In its Ashok Kumar judgment in 2021, the court said judges, before ordering a genetic test, should examine proportionality of the legitimate aims being pursued. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது டேரெக்டாக போகாமல் ரெண்டு பார்ட்டிஸோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத அந்த பேக்ரவுண்ட் செக் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கே போகணும்னு சொல்லியிருக்காங்க. DNA test cannot be ordered as a matter of course merely because they are permissible in law. லாவில் வந்து பெர்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம டேரெக்டாக வந்து இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன எவிடன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்கேஸ் அந்த எவிடன்சஸ்லாம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணுங்கிற அவசியம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While dealing with the claims of infidelity, a request for DNA test also competes with the conclusiveness of Section 112 of the Indian Evidence Act, which presumes that a child born to a married woman is legitimate, but the burden of proof is on the person claiming illegitimacy of the child. இப்போது இந்த இன்ஃபிடலிட்டி கிளைம்ஸ்லாம் கேசஸ் இருக்கு இல்லையா, அதாவது அவங்களோட குழந்தை இல்லை, அவங்களோட மேரேஜில் வந்து பிலீஃப் இல்லாமல் இருக்கிற அந்த மாதிரி கேசஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Section 112 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழே சொல்கிறாங்க. இந்த ஆக்டில் ஒரு மேரிட் விமனுக்கு வந்து பிறக்கூடிய அந்த குழந்தை வந்து லெஜிட்டிமேட் தான். அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார் மேலே போய் விழும் அப்படின்னா, எந்த பர்சன் வந்து இந்த சைல்டு இல்லெஜிட்டிமேட்டாக பிறந்தது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் த Section 112 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்.
The Constitution Bench judgment in case Puttaswamy case 2017 recognizing privacy as a part of ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃப். இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைவசி வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே வரும்னா ஆர்டிக்கல் 21 கீழே வரும். ஹேஸ் ஒன்லி பட்ரஸ் த ப்ரைவசி ஆர்குமெண்ட் அஸ் த கவர்மெண்ட்ஸ் பிட் டு பைலட் த டிஎன்ஏ டெக்னாலஜி ரெகுலேஷன் பில் 2019 த்ரூ பார்லிமெண்ட் ஹேங்ஸ் ஃபயர். The surge of requests for the DNA test belies fears about privacy and concerns about possible abuse of data. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து நிறையா இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தோம்ல. ஈச் அண்ட் எவ்ரி இயர் அரௌண்ட் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகனால இன்னொரு பக்கம் அவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரைவசி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரைவசி வந்து அப்யூஸ் பண்ணப்படலாமோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு வந்து ஃபியர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் என்னென்னு பண்ணுங்கள், டிமாண்ட் க்ரோஸ் பட் டிஎன்ஏ டெஸ்ட் ஃபால் அண்டர் அ கிரே ஏரியா. நம்ம அந்த ஃபஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, அரௌண்ட் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் 300 to 400 சாம்பிள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் பண்ணிகிட்ருக்காங்க. போத் ஃப்ரம் த ப்ரைவேட் அண்ட் கோர்ட் மேண்டேட்டட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத சொல்லியிருக்காங்க. பட் டிஎன்ஏ டெஸ்ட் ஃபால் அண்டர் அ கிரே ஏரியா. என்ன தான் வந்து நம்மளோட லாவில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது பெர்மிசபிளாக இருந்தாலுமே எடுத்தோடனே வந்து நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டு டேரெக்டாக போகக்கூடாது. இந்த கிளைம்ஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா மற்ற எவிடன்சஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அப்படின்னு செக் பண்ணணும். அண்ட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அட் லாஸ்ட் தான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு சில எவிடன்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் மெட்டாவர்ஸ். ஸோ மெட்டாவர்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதுக்கு வந்து சின்ன சார்ட் மாதிரி தான் இங்கே போட்டிருக்கோம். இது இன்றைக்கி நியூஸில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மெட்டா இன்வெஸ்டர்ஸ் ஆர் அன்ஹாப்பி அஸ் தே see the company's boss diving deeper and deeper into the metaverse without a clear path for the return on investment. இப்போ என்னென்னா மார்க் ஜக்கர்பர்க் தானே இந்த மெட்டாவர்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரீசர்ச்சில். இப்போது என்னென்னா இதில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ரீசர்ச் வந்து என்ன பேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரிசர்ச் ஓரியன்டாக மட்டும்தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எந்த ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் அவங்க இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து 10 ரூபா போட்டு வாங்குகிறோம், விற்கிறப்போ வந்து ஒரு 15 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, ஸோ எக்ஸ்ட்ரா 5 rupees வந்திருக்கு இல்லையா, அதான் வந்து ROI அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய மக்கள் வந்து இந்த மெட்டாவர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்க ரிசர்ச் ஓரியன்டாக பார்க்குறனால வருங்காலத்தில் இவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன் வருமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் வந்து மெனி இன்வெஸ்டர்ஸ் ஆர் அன்ஹாப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மெட்டாவர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். த டேர்ம் மெட்டாவர்ஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த விஷன் வேர் பை த இன்டர்நெட் வில் எவால்வ் இன்டு அ வர்ச்சுவல் வேர்ல்டு. இதோட முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிசிக்கல் வேர்ல்டை அப்படியே ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் ரெப்ளிகேட் பண்ண முடியும். அதான் வந்து இந்த மெட்டாவர்ஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக இருக்குது. இட் ஃபோர்ஸஸ் த Internet as a 3D virtual living space where individuals dip in and out interacting with one another in real time. ஸோ இந்த மெட்டாவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ச்சுவலாக நம்ம வந்து காண்டாக்ட் பண்ண முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு 3D virtual living spaceல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பொட்டன்ஷியல் ஆஃப் மெட்டாவர்ஸ். The combination of augmented and virtual reality will not only introduce the digital elements in the real world but will also merge internet with the virtual world. ஸோ யூசர்ஸ் வில் ஹாவ் அ கம்ப்ளீட் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் தேர் வர்ச்சுவல் வேர்ல்டு. அவங்க வந்து அப்புறம் இந்த மெட்டா ப்ராடக்ட்ஸ் லைக் வாட்ஸ்அப், மெசஞ்சர் எல்லாத்தையுமே வந்து அந்த மெட்டாவர்ஸ்குள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. நம்மளால் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். அதில் நம்ம என்னென்னலாம் க்ரியேட்டிவாக தயாரிக்கிறோமோ யூசர்ஸ் வில் பி த ஓனர்ஸ் ஆஃப் தேர் பர்டிகுலர் க்ரியேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். யாரெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அவங்களோட க்ரியேட்டிவ் ப்ராடக்ட்ஸை ஓன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை வந்து நம்ம நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸாகவும் அந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்ணி அதுலேயும் நிறைய ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபிசிக்கல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம வர்ச்சுவல் எக்கோசிஸ்டம் கூட ஃப்யூச்சரில் நிறையா லிங்க் பண்ணலாம். அதோட சேல்ஸும் வந்து அதிகமாகும். தெர் இஸ் அ ஹியூஜ் ஸ்கோப் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டு சப்போர்ட் த மெட்டாவர்ஸ் எக்கோசிஸ்டம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஆஃப் மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ வந்து மெட்டாவர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், அதோட அப்ளிகேஷன் என்னென்னலாம் இருக்கும். It will provide quick practical applications for most traditional businesses. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து ஒவ்வொரு கடை அண்ட் தென் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து எப்படி இருக்கோ அதெல்லாம் இல்லாமல் குவிக் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டர் வர்ச்சுவல் வேர்ல்டில் பண்ணுறது தானே. The technology allows companies to develop digital twins, a digital representation of the physical area. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கும். அது வந்து இந்த ஃபிசிக்கல் ஏரியா வந்து அப்படியே வந்து அந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். It will allow more prosperous office meetings than today's relatively flat video conferencing tools. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் டூல்ஸ் லைக் கூகுள் மீட்டு அண்ட் தென்
ஜூம் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி மெட்டாவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டாவர்ஸ் டூல்ஸ் ஹவ் போத் சிவிலியன் அண்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் இன்ஸ்பெக்டிங் எ பில்டிங் ஆர் அ பிரிட்ஜ் டு டிஃப்யூசிங் அ பாம். இப்போ அந்த பில்டிங் கட்டுறது அந்த பிரிட்ஜ் பில்ட் பண்ணுறது, இப்போ குஜராத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலம் வந்து விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டாவர்ஸில் நம்ம செக் பண்ணலாம். ஸோ அது எவ்வளோ ரிலையண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம். அண்ட் பாம் டிஃப்யூசிங் இந்த மாதிரி நிறையா விஷயத்த வர்ச்சுவல் வேர்ல்டில் நம்மளால் செக் பண்ண முடியும். அது வந்து அல்டிமேட்லி நமக்கு ரியாலிட்டியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து மெட்டாவர்ஸோட அப்ளிகேஷன்ஸாக இருக்குது. கன்சர்ன்ஸ் ஆர் சேலஞ்சஸ் நமக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டு இன்டர்நெட் கனெக்டட் வருதுனாலே ப்ரைவசி அண்ட் தென் டேட்டா ப்ரொடெக்ஷன் இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக இருக்கும். ஸோ ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ, அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்டாவர்ஸை வந்து நம்ம நிறையா வச்சுருக்கிற அளவுக்கு இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ மெட்டாவர்ஸ் ரெக்வயர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் கரண்ட்லி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லேகிங்காக இருக்குது. அண்ட் தென் இப்போ கரண்ட்டாக இருக்க இந்த இன்டர்நெட் வந்து ரொம்பவே லிமிட்டட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் அதுவும் வந்து ஒன் ஆஃப் த கன்சர்ன்ஸாக இருக்குது. The metaverse will need altogether new rules for the censorship, control of communication, regulatory enforcement, tax reporting and prevention of online radicalization. இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சிக்கே என்னென்னு சொன்னோம், ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும்னு சொன்னோம் இல்லையா. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலேருந்து ஒவ்வொருத்தரும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்டு சீக்கிரமாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த ரீச் ஆகிற பர்சன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே அனானிமஸாக போயிடுறாங்க, யாருனே தெரிய மாட்டேங்குது. இதில் வந்து நிறைய மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ கிரிப்டோ கரன்சி அதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கே என்ன ரெகுலேஷன்ஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த மெட்டாவர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதுக்கும் ஒரு ப்ராப்பர் ரெகுலேட்டரி மெக்கானிசம் அப்படிங்கிறது தேவையாக இருக்கும். அதுவும் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெட்டாவர்ஸை பொறுத்தவரையிலையும் கன்சர்ன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்டாவர்ஸ்னால் என்ன, அதோட பொட்டென்ஷியல் யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் இதோட கன்சர்ன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ கன்சர்ன்ஸ் இருக்குன்னா இந்த கன்சர்ன்ஸை நம்ம எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்காக வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. This new era of the metaverse will unleash amazing creativity and open up new frontiers and horizons for brands and businesses. இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டாவர்ஸ் ரீஜனில் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டரி மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் தென் இன்டரோபெரபிலிட்டி அக்ராஸ் தி என்விரான்மெண்ட். ஸோ இன்டரோபெரபிலிட்டி அப்படின்னா அந்த ஆக்சசிபிலிட்டியை தான் சொல்லியிருக்காங்க. We will need to agree on a set of open standards that will ensure the interoperability across the environments. நம்மளோட அந்த ப்ரைவசி அது எல்லாமே வந்து ப்ராப்பராக பாதுகாக்கணும் இல்லையா, டேட்டா ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கணும். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. If this is the next evolution of the internet technology, we should ensure that the many future it is likely to offer or deploy to our advantage. இப்போ இதான் வந்து இன்டர்நெட் டெக்னாலஜியோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும், அட்வான்டேஜஸாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நெட் யூசேஜே வந்து நம்ம இந்தியாவில் லேட்டாக தான் வந்து வர ஆரம்பிச்சது அண்ட் கம்பேர்ட் டு அதர் டெவலப்டு கண்ட்ரீஸ். இப்போ மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி டெவலப் பண்ணணும் இந்தியாவில் அப்படிங்கிறத கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டிக்கல் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், நமாமி கங்கா ப்ரோக்ராம். Dolphins have started coming back to the Ganga with the improvement in the quality of river water made possible by the Namami Ganga program, the Uttar Pradesh government said on Sunday. ஸோ கேங்கஸில் இருக்கக்கூடிய ரிவர் டால்ஃபின்ஸ் வந்து மறுபடியும் வந்திருக்கு. அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ரிவரோட பொல்யூஷனில் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இந்த ரிவரோட பொல்யூஷன் எப்படி குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நமாமி கங்கா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போனா 2014. It is an integrated conservation mission approved as a flagship program by the Union government in June 2014 to accomplish twin objectives. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொல்யூஷனை அபேட்மெண்ட் ஆஃப் த பொல்யூஷன் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் ரெஜுவனேஷன் ஆஃப் த நேஷ்னல் ரிவர் கங்கா. இந்த கேங்கஸில் இருக்க இந்த ரிவர் டால்ஃபின்ஸ்லாம் கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் பொல்யூஷனை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இன்டெகிரேட்டட் கன்சர்வேஷன் மிஷன் வந்து 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவனேஷன். The program is being implemented by the National Mission for Clean Ganga. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, NMCG மிஷன் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதோட ஸ்டேட் கவுண்டர் பார்ட் ஆர்கனைசேஷன். அப்புறம் NMCG is the implementation wing of National Ganga Council set in 2016 which replaced the National Ganga River Basin Authority. ஸோ முன்னாடி வந்து நேஷ்னல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி அப்படின்னு இருந்துச்சு. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 2016 நேஷ்னல் கங்கா கவுன்சில் அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க.
இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 crore, கம்ப்ளீட்லி சென்ட்ரலி ஃபண்டட், நான் லேப்சபிள் கார்பஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நியர்லி 288 ப்ராஜெக்ட். இப்போ இந்த கங்கா ரெஜுவனேஷன் இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க, நிறைய இன்டெகிரேட்டட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் த மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும் கேங்கட்டிக் பிளைன்ஸில், அதுலேருந்து வர அந்த தண்ணி கலக்கிறனாலையும் ரிவர் பொல்யூஷன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட், அந்த ரிவர் சர்ஃபேஸ் கிளீனிங், அப்புறம் பயோடைவர்சிட்டியை வந்து கன்சர்வ் பண்ணுறது, அஃபாரஸ்டேஷன் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ். ஸோ மக்களுக்கும் அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, ஆற்றுலலாம் குப்பை போடக்கூடாது அப்படின்ட்டு. இதை பற்றி நம்ம பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ளோட்டிங் பேரியர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த சாலிட் வேஸ்ட்டில் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் மானிட்டரிங், கங்கா கிராம். இது எல்லாமே வந்து அந்த ப்ரோக்ராமோட மெயின் பில்லர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டெகிரேட்டட் கன்சர்வேஷன் மிஷன் அப்படிங்கிறது இதுதான். டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி அவங்க இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் கீழே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் அபேட்மெண்ட் வந்து நிர்மல் கங்கா, இம்ப்ரூவிங் அண்ட் ஃப்ளோ அண்ட் எக்காலஜி அவேரல் கங்கா, அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் பீப்புள் அண்ட் ரிவர் கனெக்ட் ஜன் கங்கா, ரீசர்ச் அண்ட் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ஞான் கங்கா. இது வந்து நமாமி கங்கா ப்ரோக்ராம் கீழே பண்ணிகிட்ருக்க ஒர்க்ஸு, டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, இது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் இது கங்கா ரிவரோட மேப். ஸோ இனிஷியலாக இது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கவுமுக் கங்கோத்ரிங்கிற இடத்துலேருந்து அது ஆரிஜினேட் ஆகுது, அந்த கிளேசியர்லேருந்து. அது அப்படி வரப்போ பாகீரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அலக்நந்தா அப்படிங்கிற இன்னொரு ரிவர் இருக்கும். இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆகிற இடத்த தேவ் பிரயாக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதோட நேம் கங்கா ரிவர் அப்படின்னு வந்து வருது. ஸோ அட் லாஸ்ட் எங்கே போய் கலக்குது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் வந்து கலந்துரும். இப்போ கங்காவோட இந்த ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரிபியூட்டரிஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போது ஏன்னு ஒரு ரிவர் இருக்குது, அண்ட் தென் பிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. இதுதான் வந்து மெயின் ரிவர், இந்த சி தான் வந்து மெயின் ரிவர். இப்போ ஏ அண்ட் பி வந்து இந்த ரிவரில் ஜாயின் பண்ணுது இல்லையா, இதுதான் வந்து ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர்லேருந்து மெயின் ரிவர்லேருந்து சின்ன சின்னதாக பிரியுது இல்லையா, இந்த பிரிகிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதோட ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நமாமி கங்கா ப்ரோக்ராம் பற்றி பார்த்தோம். அதோட மெயின் பில்லர்ஸ் என்னென்னவா இருக்குது, எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கங்காவோட ரிவர் மேப். நெக்ஸ்ட்டு சத் பூஜா. ஸோ primarily observed in the states of Bihar, Jharkhand and UP, even in Nepal, Chhat Puja is an ancient Vedic festival dedicated to the solar deity Surya and Shakti Devi. இந்த சத் பூஜா வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் யூபியில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஈவன் நேபாளையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஏன்ஷியன் வேதிக் ஃபெஸ்டிவலாக இருக்குது. எந்த கடவுளுக்காக வந்து கும்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள், சூர்யா அண்ட் சஷ்டி தேவி ரெண்டு பேர்த்தையும் கும்பிட்றாங்க. இட் டஸ் நாட் இன்வால்வ் ஐடலேட்ரி. இந்த சூரிய கடவுளோட சிலை அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்கல்ல இந்த ஆற்றுலலாம், அந்த மாதிரி சூரியன் பார்த்து தான் கும்பிட்றாங்க. இட் டஸ் நாட் இன்வால்வ் த ஐடலேட்ரி. மக்களோட பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மெயின் சோர்ஸ் ஆஃப் சன்ஸ் பவர் ஆர் இஸ் ஒய்ஃப் உஷா அண்ட் பிரத்யூஷா. ஸோ இந்த சன் காடோட மெயின் பவர் சோர்ஸ் யாருன்னா அவங்களோட ரெண்டு ஒய்ஃப்ஸ் உஷா அண்ட் பிரத்யூஷா. அதனால் அவங்களையும் வந்து இந்த ஃபெஸ்டிவல் அப்போ வர்ஷிப் பண்ணுவாங்க. ராமாயண் அண்ட் மகாபாரதா ரெண்டுலேயுமே வந்து இந்த சத் பூஜா பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் பை விமன். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இந்த பூஜை எந்த கடவுளுக்காக பண்ணுறாங்க அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்ஜிங் ஏ தியேட்டர். இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிலிட்ரி பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் முக்கியமாக பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 17 கமாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஆர்மியில் வந்து மொத்தம் 7 கமாண்ட்ஸ், இந்த நார்த்தன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 7 கமாண்ட்ஸ் இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் ஒரு 7 கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த நேவியில் வந்து 3 கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 17 கமாண்ட்ஸ் இருக்குது நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில். இந்த ஒவ்வொரு கமாண்டையுமே யார் ஹெட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, யார் லீட் பண்ணுவான்னா ஒரு 4 ஸ்டார் கூடிய ரேங்க் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆஃபீஸர் தான் லீட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு கமாண்டும் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தீஸ் கமாண்ட்ஸ் ஆர் co-located at the same station nor are their areas of operation responsibility contiguous. இப்போ மொத்தம் 17 கமாண்ட் இருக்கு இல்லையா, இந்த 17 கமாண்டுமே அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ரீஜன் இருக்கும். எதுவுமே வந்து ஒன்றா சேர்ந்து இல்லை. லைக் இப்போது ஆர்மி அண்ட் நேவி சேர்ந்து ஒரே லொக்கேஷனில் இருக்க மாட்டாங்க. ஆர்மி தனியாக, நேவி தனியாக, அவங்களுக்குன்னு செப்பரேட் பவுண்ட்ரிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த பாயிண்ட்டு.
இந்த 17 கமாண்ட் இல்லாமல் 2 யூனிக் கமாண்ட்ஸ் வந்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை சர்வீஸ் கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் அண்ட் இன்னொன்று அந்தமான நிக்கோபார் கமாண்ட் ஏஎன்சி விச் இஸ் ஹெடட் பை த ரொட்டேஷன் பை ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் 3 சர்வீசஸ். இதை பற்றி தான் நான் முக்கியமாக இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ட்ரை சர்வீஸ் கமாண்டு. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் ஆகட்டும் அந்தமான நிக்கோபார் கமாண்ட் ஆகட்டும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 சர்வீசஸும் ஒரே கமாண்டு கீழே இருப்பாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு கமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஆர்மியோட கமாண்ட், இது நேவியோட கமாண்ட். ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோட லீட் வந்து ஒரு பர்சனாக இருப்பார், ஏங்கிற ஒரு பர்சனாக இருப்பார். அண்டு நேவியோட லீட் வந்து பி அப்படிங்கிற இன்னொரு பர்சனாக இருப்பார். பட் இந்த ட்ரை சர்வீசஸ் கமாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி நேவி அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ் 3 பேருமே ஒரே கமாண்டர் கீழே இருப்பாங்க. அதான் வந்து ட்ரை சர்வீஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் மொத்தமே வந்து இந்த மாதிரி 2 மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து அந்தமான நிக்கோபார், இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட். இந்த எஸ்எஃப்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட நியூக்ளியர் அசெட்ஸ் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த ட்ரை சர்வீசஸ் கமாண்டில் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் 3 பேருமே இருக்காங்க. ஆனால் அதோட கமாண்டர் வந்து ஒருத்தர் தான். ஸோ எந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க அதோட கமாண்டராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ரொட்டேஷனில் வந்து போட்டுவாங்க. ஸோ ஒரு 2 months வந்து ஆர்மி ஆஃபீஸர் கமாண்டராக இருக்காங்க அப்படின்னா அடுத்த 2 months வந்து நேவி ஆஃபீஸர் அண்ட் அடுத்த 2 months ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து அந்த கமாண்டோட ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஜென்ரலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன். நம்ம ஆர்மியில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எத்தனை இருக்குது, அதை யார் லீட் பண்ணுவா அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இது. இப்போ ஒரு வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாயின்ட் கமாண்ட் ஆர் இன்டெகிரேட்டட் கமாண்ட் அப்படின்னு வந்து ஒரு 2 வார்த்தை சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்டிங் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின்ட் கமாண்ட் பற்றி பார்ப்போம். ஒரு வார் நடக்குது அப்படின்னா ஆர்மி நேவி அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ் 3 பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த 3 பேரும் தனித்தனியாக டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுடைய கமாண்டு கீழே தனித்தனியாக டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. அண்டு அட் லாஸ்ட் 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. பட் இதில் 3 கமாண்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வேறஸ் இன்டெகிரேட்டட் கமாண்டில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரே ஒரு கமாண்டர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் 3 பேருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கமாண்டர் கீழே இருப்பாங்க. இதான் வந்து ஜாயின்ட் கமாண்டுக்கும் இன்டெகிரேட்டட் கமாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம முன்னாடி இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, ஏஎன்சி அந்தமான நிக்கோபார் கமாண்ட். இது வந்து ஒன் ஆஃப் தி இன்டெகிரேட்டட் கமாண்ட். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம ஒரே ஒரு கமாண்டர் தான் இருப்பாங்க ஃபார் த ட்ரை சர்வீசஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். Jointness means that while 3 services progress and develop in their respective spheres, அவங்களோட ஏரியாவில் அவங்க வந்து டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க with their independent identity. Integrated commands on the other hand seek to merge individual service identities to achieve a composite and cohesive whole. It emphasizes the enmeshing the 3 services together at different levels and placing them under one commander for the execution of operational plans. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாயின்ட் கமாண்டுக்கும் இன்டெகிரேட்டட் கமாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்து வரப்போகிற ஸ்லைட்ஸ்லாம் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வார் டைமில் இந்த 17 கமாண்ட்ஸும் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். கோஆர்டினேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கேரிட் அவுட் அட் த லெவல் ஆஃப் சர்வீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் த்ரூ த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டிஸ் COSCs. இவங்க கீழே தான் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க வார் டைமில் இந்த 17 கமாண்ட்ஸையும். தி COSC generally functions on the principle of consensus and this makes decision making on jointness very difficult. நம்ம இங்கே என்ன வேர்ட் இருக்குது, கீவேர்ட் என்ன இருக்குது, ஜாயிண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அண்ட் பிரின்சிபல் ஆஃப் கன்சென்சஸ். இப்போ ஜாயிண்ட்னஸை நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒவ்வொரு இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் 3 பேரும் வந்து அவங்களோட பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் ஸ்பியர்ஸில் டெவலப் ஆகிட்டு வருவாங்க. ஸோ 3 கமாண்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வார் டைமில் இந்த மாதிரி COSC கீழே இந்த 3 கமாண்டர்ஸும் இருப்பாங்க. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்சென்சஸ். ஸோ ஒரு பிளான் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 கமாண்டர்ஸுமே வந்து ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இப்போது இந்த மாதிரி ஜாயிண்ட்னஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஏன்னா 3 கமாண்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப டெசிஷன் மேக்கிங்கில் கஷ்டமாக போயிடும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் மேக்ஸ் த டெசிஷன் மேக்கிங் ஆஃப் ஜாயிண்ட்னஸ் வெரி டிஃபிகல்ட். இதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதனால நமக்கு இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தேவை அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட் இது. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் அப்படிங்கிறது எங்கன்னா ஏஎன்சி, அது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் மட்டும்தான் அந்த கமாண்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் SFC அப்படிங்கிறவங்க. SFC வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா லுக்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி அண்ட் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் ஆஃப் த கண்ட்ரிஸ் நியூக்ளியர் அசெட்ஸ். இவங்க வந்து ஒரு மிலிட்ரி பீப்புள் பண்ணக்கூடிய அந்த ஆன்ஃபீல்டு ஒர்க்கை விட இந்த மாதிரி டெலிவரி அண்ட் ஆப்ரேஷனல் கண்ட்ரோலை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க SFC. ஸோ ஒரே ஒரு இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்ட்.
இது வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா 2003ல் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டிசைனேட்டட் ரோல் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இட் இஸ் நாட் அன் இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் பட் அன் இன்டெகிரேட்டட் ஃபங்க்ஷனல் கமாண்ட். இது வந்து எஸ்எஃப்சி பற்றி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் இன்டெகிரேட்டட் ஃபங்க்ஷனல் கமாண்ட். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, டெலிவரி அண்ட் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் ஆஃப் த நியூக்ளியர் ரிசர்ச் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால தான் இதுக்கு எந்த ஒரு ஜியாகிரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டிசைனேட்டட் ரோல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There has been a demand for the integrated functional commands such as cyber, aerospace and special operational command, but the government is yet to approve any. இப்போ என்னென்னா அந்தமான் ஏஎன்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் இருக்குன்னு பார்த்தோம். எஸ்எஃப்சியில் வந்து 3 ஃபோர்ஸஸ் வந்து இன்டெகிரேட்டடாக இருந்தாலுமே இது ஒரு ஃபங்க்ஷனல் கமாண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ தியேட்டர் கமாண்ட்னா என்னன்னு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். முன்னாடியே ஏஎன்சி பற்றி பார்த்துட்டோம், இருந்தாலும் இதுலேயும் பார்க்கலாம். An integrated theater command envisages a unified command of the 3 services under a single commander for a geographical theaters that are security concerned. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து டிசைனேட் பண்ணிடுவாங்க. அந்தமான் நிக்கோபாரில் அப்படி தான் அந்த ரீஜன் வந்து டிசைனேட் பண்ணிடுவாங்க. ஒரு கமாண்டர் கீழே 3 ஃபோர்ஸஸும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கமாண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஆர்மி கமாண்டர் அண்ட் பர்டிகுலர் டைமுக்கு நேவி கமாண்டர், இந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் அவங்க சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. The commander of such force will be able to bring to bear all the resources at his disposal with a seamless efficacy. இப்போ 3 பேத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி ஒருத்தர் தான் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியராக இருக்கும் இல்லையா, அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. He will not be answerable to the individual services and will be free to train, equip and exercise his command to make it a cohesive fighting force capable of achieving designated goals. இவங்க வந்து என்னென்னா ஒரு கமாண்டர் தான் இருக்காங்க இல்லையா, மற்ற எந்த ஒரு ஃபோர்ஸஸோட ஹையர் அத்தாரிட்டியோ எதுவும் ஒரு பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. தே ஆர் ஃப்ரீ டு ட்ரெயின் அண்ட் எக்யூப். அவங்களுக்கு வந்து அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த கமாண்டர் வந்து ட்ரை ஃபோர்ஸஸையுமே வந்து ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. The logistic resources required to support his operations will also be placed at the disposal of the theater commander. இப்போது இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேர்கிட்டையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட். இப்போது இந்த மாதிரி ஒரு கமாண்டர் கீழே இருக்கிறப்ப என்னென்னா அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸுமே இவரோட பெர்மிஷன் கீழே தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்டினன்ட் ஜென்ரல் டிபி ஷேகத்கர் அவர் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 3 இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையாக இருக்குது. எந்தெந்த ரீஜன்னா சைனா பார்டர், நார்தன் ஃபார் த சைனா பார்டர், வெஸ்டர்ன் ஃபார் த பாகிஸ்தான் பார்டர் அண்ட் சதர்ன் ஃபார் த மேரிடைம் ரோல். இந்த 3 ரீஜன்லேயும் நமக்கு வந்து இன்டெகிரேட்டட் கமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் நம்ம இந்தியா இஸ் சரௌண்டட் பை 2 ஹாஸ்டைல் கண்ட்ரிஸ். இந்த 2 எனிமி கண்ட்ரிஸான பாகிஸ்தான் அண்ட் சைனா வந்து என்னென்னா நியூக்ளியர் அசட்ஸ் அப்படிங்கிறது அவங்ககிட்டையும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரீஜன்லாம் வந்து நம்ம ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காம 3 பேர்த்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் அப்படிங்கிறது இந்த ரீஜன்ஸ்லாம் ரொம்பவே ப்ரீ ரெக்வசிட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் நமக்கு இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது தேவை? ஏன்னா இந்த 20th சென்ச்சுரியில் பார்த்தீங்க ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இந்த 21st சென்ச்சுரியில் அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏன்னா முன்னாடி இருந்த வார்க்கும் இப்போ இருக்க வார்க்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் வந்து வார் அப்படின்னா பேட்டில் ஃபீல்டில் தான் நடந்துச்சு. இப்போ வந்து இந்த சைபர் வார் ஆகட்டும் அண்ட் தென் பயோ வார் ஆகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிறது இருக்குது. வார் ஃபைட்டிங் அந்த ஒரு பேரடைம் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. The nature of the warfare itself has witnessed a paradigm shift in planning and execution of the operations. நம்ம இந்த இண்டோ சைனா வார் பற்றி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை பற்றி நம்ம பெரிய அளவில் பேசுகிறது இல்லை, எந்த ஒரு விஷயமும் கமமரேட் பண்ணுறது இல்லைன்னு பார்த்துருந்தோம். அது பார்க்குறப்ப நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். என்னென்னா போத் இந்தியா அண்ட் சைனா டிடன்ட் யூஸ் த ஏர்ஃபோர்ஸ். 2 பேருமே அந்த ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பை லேண்டு தான் இந்த ஃபைட் வந்து நடந்துருந்துச்சு. அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் பெட்டராகவே இருந்துச்சு வென் கம்பேர்ட் டு சைனா. நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸை அந்த டெரெயின்லலாம் யூஸ் பண்ணியிருந்தால் நம்ம வின் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து வெறும் லேண்டில் மட்டும்தான் பிரச்சனை நடக்குது அப்படின்னு கிடையாது. லேண்ட், ஏர், வாட்டர் எல்லா ரீஜன்லையுமே வந்து வார் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு இந்த இன்டெகிரேட்டட் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். The modern day wars will be fought with simultaneity in a non-linear pattern across the spectrum of land, sea and air. ஸோ 3 இடத்துலையுமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாற்றுது இந்த மாதிரி ஜாயிண்ட் கமாண்ட் இருக்கிறது. ஸோ நம்ம இன்டெகிரேட்டட் கமாண்டாக இருந்தால் ஒரு கமாண்டர் தான் இருப்பாங்க, அந்த 3 ஃபோர்ஸஸையும் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம் பிளான்ஸை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒன் ஆஃப் த பாயிண்ட் டு கெட் இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்.
அப்புறம் இந்த ரியல் டைம் பேட்டில்ஃபீல்ட் டிரான்ஸ்பரன்சி 24/7 அண்ட் ஸ்விஃப்ட் ஆல் வெதர் மொபிலிட்டி அண்டர் ஆல் பேட்டில்ஃபீல்ட் கண்டிஷன் இமென்ஸ் லீத்தாலிட்டி ஆஃப் த ஃபயர் பவர் இண்டிபெண்ட் ஆஃப் ரேஞ்ச் லிமிடேஷன்ஸ். ஸோ இந்த மாடர்ன் பேட்டில்ஃபீல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. இதில் நமக்கு வந்து இந்த ரியல் டைம் பேட்டில்ஃபீல்ட் டிரான்ஸ்பரன்சி, அங்கே வார் ஃபீல்டில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே வந்து ரெகுலராக அந்த அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் மட்டும் இது எல்லாமே பண்ண முடியாது. நமக்கு அந்த இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது முக்கியம். இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒய் வி நீட் இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ். இந்த முன்னாடி பாயிண்ட்டை 5 பாயிண்ட்ஸை விட இந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் தான் வந்து ஆக்சுவல் பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இந்தியா ஹேஸ் 2 ஹோஸ்டல் நியூக்ளியர் நெய்பர்ஸ், அதாவது பாகிஸ்தான் அண்ட் சைனாவை சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கிட்டுமே இந்த நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது இருக்குது. அடிஷ்னலி இந்தியா செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இன்க்ளூட் பாகிஸ்தான் ஸ்பான்சர் டெரர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஸ் அ பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் பவர். இப்போது இந்த டெரரிசம்க்கு வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயம் ஒரு பிரச்சனை இருக்குது. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது நிறையா half ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸில் கண்ட்ரீஸில் இருக்குது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் பவர் play unfolding in the Indian Ocean region as well as the Asia Pacific region. இந்தியன் ஓஷன் ரீஜன் அண்ட் தென் ஏஷியா பசிபிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா சைனாவோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது அண்ட் மற்ற செக்யூரிட்டி த்ரெட்ஸுமே நமக்கு இருக்குது. இந்த ரீசன்னால் நமக்கு இந்த இன்டெகிரேட்டட் ஆர்ம் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் என்னென்னா, India today as an economic and military power must play a much larger role in evolving the geostrategic environment in the region, particularly in the maritime domain. இப்போது நம்ம ஹம்பன் டோட்டா போர்ட்டில் இந்த சைனீஸோட வார்ஷிப் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்டு நம்மளோட ஃபிஷர்மேனுமே வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மேரிடைம் டொமைனில் நம்ம என்ன தான் பெரிய அளவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வச்சுருந்தாலுமே இதில் நம்ம டாமினண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் அந்த குவாட் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்க காரணமே இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனாவோட டாமினன்ஸ் அதிகப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. In such a complex operational environment, militaries have little option but to adopt methods of integrated warfighting. இப்போ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸை மட்டும் வச்சு ஈஸியாக வின் பண்ணிட முடியாது. ஏதாவது வார் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வின் பண்ணிட முடியாது. மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் என்னென்னா புது மெத்தட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் வந்து அடாப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் கூடாது. பிகாஸ் we are in need. To effectively counter the list of security challenges, India will have to integrate the armed forces. நம்ம எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணணும், நம்மளோட செக்யூரிட்டி சேலஞ்சஸை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மொத்தம் இந்தியாவில் எவ்வளோ மிலிட்ரி கமாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். லைக் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் எத்தனை கமாண்ட் இருக்குது. அண்ட் ஜாயிண்ட் கமாண்டுக்கும் இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நமக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இன்டெகிரேட்டட் கமாண்ட் மட்டும்தான் இருக்குது, ஏஎன்சி, அதாவது அந்தமான் நிக்கோபார் கமாண்ட் தான் இருக்குது. நம்ம அக்ராஸ் த கண்ட்ரி லெஃப்டினன்ட் ஜென்ரல் சொன்ன ரெக்கமெண்டேஷன் படி ஒரு 3 இன்டெகிரேட்டட் கமாண்ட் அப்படிங்கிறது தேவை. ஒன்று நார்த் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன் அண்ட் தென் சதர்ன் மேரிடைம் ஜோனில் வந்து தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. எதனால் நமக்கு இந்த இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தேவை அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்தோம். இப்போ இன்டெகிரேட்டட் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்தது அப்படின்னா என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் அக்ளமேட்டேஷன் ஆஃப் த ட்ரூப்ஸ் டு த கிவன் பேட்டில் ஸ்பேஸ் டு அசிஸ்ட் தெம் டு காம்ப்ரிஹெண்ட் த ஆப்ரேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன். இப்போது இந்த 3 ஃபோர்ஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோல்ஜருமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. பேசிக் ட்ரைனிங் காமனாக இருந்தாலுமே ஒரு சில ஏரியாஸில் ஸ்பெசிஃபைடாக வந்து ட்ரெயின் ஆகியிருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்னென்னா ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஈஸியராக நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் செகண்ட், ட்ரைனிங் நீட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ட்ரூப்ஸ் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப ட்ரைனிங் நீட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்யூப்மெண்ட் கேன் பி ப்ரொக்யூர்ட், மெயின்டைன் அண்ட் பொசிஷன் ஃபார் த குவிக் மொபிலைசேஷன். இப்போது ஆர்மியில் வந்து ஒரு குறிப்பிட்ட வண்டி மட்டும் வெஹிக்கல்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுருக்காங்களேன், அதில் வந்து ஒன்லி ஃபியூ எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா வி கேன் யூஸ் ஏர்ஃபோர்ஸ், இந்த சாப்பர்ஸ் ஆர் வேறு ஏதாவது ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த எக்யூப்மெண்ட்ஸோட மொபிலைசேஷன் வந்து ஃபாஸ்டராகவே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The allocation of military hardware in terms of weapon system, command, control and communication equipment and combat support elements will be theater specific. என்னென்னா ரீஜியன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் கமாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோர்ஸஸுமே தனித்தனியாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ இந்த 3 பேத்துக்குமான எக்யூப்மெண்ட் மொபிலைசேஷனுங்கிறது தனித்தனியாக தான் நடக்கும். அது வந்து ரொம்ப டிலே ஆகும். பட் இந்த இன்டெகிரேட்டட் கமாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பன்ஸ், கமாண்ட், கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஒருத்தர் கீழே தான் இருக்குது. ஸோ த மொபிலைசேஷன் வில் பி ஃபாஸ்டர், டிசிஷன் மேக்கிங்கும் ஃபாஸ்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டில் பாருங்கள், ப்ராம்ப்ட் அண்ட் ப்ரிசைஸ் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் it goes without saying that the theater commands will afford better coordination, intelligence sharing and apt advice and seamless conduct of the operations in a given theater of operation. 3 ஃபோர்ஸஸ் 3 கமாண்டர்ஸ் கீழே ஒர்க் பண்ணுறதை விட 3 ஃபோர்ஸஸும் ஒரே கமாண்ட் கீழே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி நம்ம என்ன கோல் வச்சுருக்கோமோ அந்த கோலுக்கான ஆப்ரேஷன்ஸை ப்ராப்பராக பண்ணலாம், சீம்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பாசிட்டிவ்ஸ், இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். இதுக்கான ஒரு சில சேலஞ்சஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் ஆஃப் த மிலிட்ரி ஹையரார்கி. இப்போது இந்த 3 ஃபோர்ஸஸ்லையுமே அந்த ஹையரார்கிக்கல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து யார் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கும். அந்த மைண்ட் செட் ஆஃப் த மிலிட்ரி ஹையரார்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெர் இஸ் டீப் ரூட்டட் இன்செக்யூரிட்டி அமாங் த சர்வீசஸ் அரைசிங் அவுட் ஆஃப் லாஸ் ஆஃப் அப்சல்யூட் அத்தாரிட்டி ஓவர் சர்வீஸ், லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் ஈச் சர்வீஸ். ஸோ என்ன தான் 3 ஃபோர்ஸஸ் இருந்தாலுமே அவங்களோட சர்வீஸ் தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை ஃபோர்ஸஸ்க்குள்ளே ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி வந்து இருக்குது. அது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். அண்ட் லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில். இப்போ வரைக்கும் இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நடக்கல இல்லையா, அதனால் வந்து லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கமாண்ட், அதாவது ட்ரை சர்வீஸில் இருக்கவங்க யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெரியாத விஷயம் இருக்கும் இல்லையா, யார் வந்து கமாண்டராக இருப்பாங்க, அந்த ஒரு இஷ்யூ இருக்கும். அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இப்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ ஆர்மியோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்ம இந்தியாவில். நேவியில் நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் இருக்கும் அண்ட் லாஸ்ட்டு தான் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கும். இப்போ இன்டெகிரேட்டட் ஃபோர்ஸஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ்னால் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், அந்த கொஞ்சம் பேரையும் வந்து வெவ்வேறு கமாண்டில் அவங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் within the Indian Air Force, which has only 31 operational squadrons against a modest sanction strength of 42, would make it difficult for the IAF to permanently station assets in a particular command with territorial boundaries. இப்போ இவங்களுக்கு இருக்கதே வந்து 31 ஆப்ரேஷனல் ஸ்குவாட்ரன்ஸ் தான் இருக்குது. அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கிறது அந்த மாதிரி இருந்து கஷ்டமாகிடும். இன்டர் சர்வீசஸ் காம்படிஷன். ஸோ வித்தின் த சர்வீசஸ் வந்து அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கோஆர்டினேட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ. அண்ட் இந்தியாஸ் லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த இன்டெகிரேட்டட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதே ஒரே ஒரு இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு கமாண்ட் மட்டும்தான். நமக்கு வந்து அந்த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கெயின் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மிலிட்டரியில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஜாயின்ட் கமாண்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் கமாண்ட்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அண்ட் வை வி நீட் இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த ரீசன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அட் லாஸ்ட் இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கொண்டு வந்தால் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். Next article, C-295 tactical transport aircraft to be built by the Tata Airbus in India. ஸோ டாட்டா ஏர்பஸும் சேர்ந்து என்னென்னா இந்த C-295 ஏர்க்ராஃப்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இதோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மேனுஃபேக்சர்ட் இன் வதோதரா. ஸோ வதோதரா பிளான்ட்டில் தான் இது மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அண்டு இதான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். ஒரு ப்ரைவேட் கம்பெனி நம்மளோட மிலிட்ரி ஏர்க்ராஃப்டை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்பஸ் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆக்சுவலாக என்னென்னா ஸ்பெயினில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் யூரோப்பை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நம்மளோட தேவைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்போர்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி ஆஃப் 5 to 10 tons. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து அரௌண்ட் 480 km/h. அண்ட் இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா குயிக் ரியாக்ஷனுக்காகவும் அண்ட் தென் பேரா ட்ராப்பிங் ஆஃப் த ட்ரூப்ஸ் அண்ட் கார்கோக்கு இதை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கேன் டேக் ஆஃப் ஃப்ரம் அண்ட் லேண்ட் ஆன் ஷார்ட் ரன்வேஸ் அண்ட் செமி ப்ரிப்பேர்ட் சர்வீசஸ். இந்த மேனுஃபேக்சரிங்கில் அரௌண்ட் 96% ஆஃப் த ஒர்க் வந்து ஸ்பெயினில் பண்ணிட்டு இருந்தாங்களே ஏர்பஸ், அது எல்லாமே நம்ம இந்தியாவில் தான் இந்தியன் யூனிட்டில் இருக்கக்கூடிய வதோதராவில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் மேக் இன் இந்தியா கீழே நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறப்போ இதையும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இதோட ஆப்ரேஷன் லோட் இது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆப்ரேட்ஸ் இந்த ஜங்கிள்ஸ் ஆஃப் பிரசில் அண்ட் மவுண்டன்ஸ் ஆஃப் கொலம்பியா இந்த ரீஜன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் as a tactical transport aircraft, the C-295 can carry troops, logistics supplies from the main airfields to forward operating airfields
இந்த குஞ்சன் சக்சேனா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க லாஸ்ட்டாக அந்த சாப்பரில் வந்து எவாக்குவேட் பண்ணுவாங்க இல்லையா, எல்லா அந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸையும் அந்த மாதிரி பண்ணுறது, ட்ரூப்ஸை கேரி பண்ணிட்டு போகிறது, லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The airport can be used for casualty or medical evacuation, disaster response, special missions and maritime patrol duties. இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஏர்க்ராஃப்ட் வந்து இது. ஸோ அவுட் சைட் த யூரோப் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஏர்பஸில். அரௌண்ட் 96% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் வந்து வதோதரா யூனிட்டில் மட்டுமே நடக்க போகுது. அண்ட் இதோட ஆப்ரேஷனல் யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஷேர் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங் இந்த சிட்டிஸ் பொல்யூஷன் ரைசஸ் டு 26%. ஸோ இந்த ஸ்டபிள் பர்னிங்னால இன்னும் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. அரௌண்ட் 26% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த விச் கிராஃப்ட்டு, ஸோ இந்த நரபலி கொடுக்குற விஷயம் அதெல்லாம் நிறையா நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ ரீசெண்டாக கேரளாவில் கூட நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து இருக்குது. ஆனால் சென்ட்ரல் லா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அகெயின்ஸ்ட் த விச் கிராஃப்ட். நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அவங்களாவே வந்து எனாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து இந்த விச் ஹண்டிங்க்கு அகெயின்ஸ்டாக லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ராஜஸ்தான், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், இந்த ஸ்டேட்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ் அவங்களே எனாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. So as per the 2021 report of the National Crime Records Bureau, 6 deaths were linked to human sacrifices, while witchcraft was the motive for 68 killings. கிட்டத்தட்ட 68 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி பலி கொடுக்கறது. அதனால் the maximum number of witchcraft cases were reported from Chhattisgarh. ஸோ நம்ம சத்தீஸ்கர் பற்றி பார்க்குறப்ப என்னென்னா, அங்கே அந்த ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவங்கள மட்டுமே சோல் ரீசன்னு சொல்ல முடியாது, பட் தே ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். In the absence of a nationwide legislation, a few states have enacted to counter witchcraft and protect women from deadly witch hunting. ஸோ நேஷ்னல் லெவலில் எந்த ஒரு யூனியன் லாவும் இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் அவங்களாவே லா வந்து எனாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. Bihar was the first state to enact a law to prevent witchcraft, identification of a woman as a witch and eliminate torture, humiliation and killing of a woman. ஸோ பீகார் தான் வந்து ஃபஸ்ட் டைம் அகேன்ஸ்ட் த விச்கிராஃப்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லா எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த லா எனாக்ட் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் த விச்கிராஃப்ட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் வந்து எதுக்காக அப்படின்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி பற்றி பார்ப்போம். அண்ட் டியர் மணி பாலிசி அண்ட் சீப் மணி பாலிசி அதை பற்றி இதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஃப்ளேஷனில் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, ஆர்பிஐ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களோட ஒர்க் தான் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. இப்போது இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் இஷ்யூ இருக்கனால ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் கிட்ட ரீசன் கொடுக்கணும். அதான் என்னென்ன ரிப்போர்ட்டில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் டு அச்சீவ் த இன்ஃப்ளேஷன் டார்கெட், இன்ஃப்ளேஷன் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அதிகமானதுக்கு அந்த ரீசன், அண்ட் ரெமடியல் ஆக்ஷன், இவ்வளோ வந்து போயிடுச்சு இதை நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்கான ரெமடியல் ஆக்ஷன் கொடுக்கணும். அண்ட் இந்த ரெமடியல் ஆக்ஷனை எவ்வளோ டைமுக்குள்ளே வந்து சரியாகும் அப்படிங்கிற இந்த பீரியட் ஆஃப் டைம், இது மூணுமே இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஆர்பிஐ கவர்னர் இருப்பாங்க, அப்புறம் 3 members நாமினேட்டட் பை த ஆர்பிஐ அண்டு பை த கவர்மெண்ட். ஸோ மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. இந்த எம்பிசி வந்து எப்பப்போ மீட் பண்ணுவாங்க, அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்துக்கு 6 தடவை அவங்களோட மீட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷன் எக்கனாமிக் க்ரோத் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு அசஸ் பண்ணுவாங்க. இந்த அசஸ்மெண்ட்க்கு அப்புறம் என்னென்னா, அவங்க இந்த ரெப்போ ரேட்டை வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் த அசஸ்மெண்ட் தான் ரெப்போ ரேட் வில் பி டிசைடட். ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா, ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, ஆர்பிஐ வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் எல்லா பேங்க்ஸ்க்குமே வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அரௌண்ட் ஒரு 7% வந்து ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7% தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது த ரேட் அட் விச் ஆர்பிஐ கிவ்ஸ் money to the commercial banks, the rate of interest at which RBI gives to the commercial banks. இதில் வந்து 2 டெர்மினாலஜி கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீப் மணி பாலிசி அண்ட் டியர் மணி பாலிசி அப்படின்னு நான் பார்ப்போம். இப்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து 7% வந்து ரெப்போ ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. இன்ஃப்ளேஷன்னா என்ன, மக்கள்கிட்ட பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன, இந்த மணி சர்க்குலேஷனை வந்து குறைக்கணும். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.
ஸோ 7% இருக்கிறத 10% மாற்றுவாங்களா? அப்போ பேங்க்ஸில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அல்டிமேட்லி பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகி இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இதை தான் வந்து டியர் மணி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி மணி சர்க்குலேஷன் வந்து குறைப்பாங்க. அண்டு சீப் மணி பாலிசி அப்படின்னா என்னென்னா, இப்போ மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மணி சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படின்னா கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ 7% இருக்கிறத அரௌண்ட் ஒரு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் பணம் தருவாங்க இல்லையா, மக்கள் வந்து அப்போ அதிகமான பணத்தை வந்து வாங்குவாங்க. ஸோ த சர்க்குலேஷன் ஆஃப் மணி வில் பி இன்க்ரீஸ்ட் இன் தி எக்கானமி. இதுதான் வந்து சீப் மணி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சீப் மணி பாலிசினா மணியோட சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் டியர் மணி பாலிசி அப்படிங்கிறது வந்து மணி பாலிசியை டைட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்திட்டா மணி சர்க்குலேஷன் வந்து குறைஞ்சி போயிடும் இல்லையா. அதான் வந்து 2 டிஃப்ரெண்ட் பாலிசிஸ், டியர் மணி அண்ட் சீப் மணி பாலிசி. இதான் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி பற்றி பார்க்கணும். அண்ட் தென் ரெப்போ ரேட்னா என்ன, அதுக்கப்புறம் டியர் மணி அண்ட் சீப் மணி பாலிசி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இட் இஸ் மூவிங் ஃப்ரம் த மந்த்ரா ஆஃப் மேக் இன் இந்தியா டு மேக் ஃபார் குளோப். இப்போ நம்ம முன்னாடி வந்து மேக் இன் இந்தியா மட்டும் பண்ணலான்னு பார்த்தோம்ல, இப்போ வந்து மேக் ஃபார் குளோப். முன்னாடி இந்த ஆர்டிக்கல்லையும் பாருங்கள், C295 ஆர்டிக்கலில் பார்த்தோம் இல்லையா, நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் we are going to export அப்படிங்கிறதே அந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட்டு கீழே அதை நம்ம எக்ஸாம்பிளாக எழுதலாம். Next, a team of tribal women in Nanekatti, Coimbatore had crafted 10,000 eco-friendly terracotta teacups for the export. Some villages of Tripura have ascended to the level of Bio Village 2. இப்போ Bio Village 2 அப்படின்னா என்னென்னா, it emphasizes how to minimize the damage caused by the natural disaster. இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் அதிகமாக வரும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பயோ வில்லேஜ் 2 வந்து எம்பசைஸ் பண்ணுது. இப்போ திரிபுராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வில்லேஜஸே இந்த பயோ வில்லேஜ் 2 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனைக்கட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ட்ரைபல் விமென்ஸ் வந்து டெரகோட்டா டீ கப்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு Prime Minister வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோஸ் ரீசன்ட் சக்ஸஸ்ஃபுல் மிஷன் ஆஃப் பிளேசிங் 36 சேட்டலைட்ஸ் இன் த ஆர்பிட் ஹேஸ் ஓப்பன்டு நியூ டோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியா அண்ட் ஹெல்ப் இட் எமர்ஜ் அஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36 ப்ராட்பேண்ட் சேட்டலைட்ஸ் வந்து இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்பிட்டாங்க இல்லையா, அதான் வந்து நம்ம இந்தியா ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு ஸ்பேஸ் செக்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு autonomous ஏஜென்சி பற்றி சொல்லியிருக்காங்க. InSpace is an autonomous and single window nodal agency under the Department of Space which facilitates the usage of ISRO facilities by the private entities. இப்போது நம்ம இஸ்ரோவில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஃபெசிலிட்டிஸை ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அட்டானமஸ் சிங்கிள் விண்டோ நோடல் ஏஜென்சி வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸு கீழே இருக்காங்க. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இன்ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஎஸில் இருக்கக்கூடிய என்எஸ்எஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபைட் இந்தியா அஸ் அ போத் பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் பார்ட்னர் இந்த இண்டோ பசிபிக். ஸோ இண்டோ பசிபிக்கில் அந்த மேரிடைம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவையும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்னராக நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. த என்எஸ்எஸ் லேஸ் அவுட் த ஸ்பேஸ் ஃபார் த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ். India's partnership in the Indo-Pacific has been assessed as a critical in building lattice work of strong, resilient and mutual reinforcing relationship. இப்போது என்னென்னா இந்த குவாட் I2U2 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷன் வந்து ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதனால் இண்டோ பசிபிக் ரீஜனில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிலியண்ட்டான ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்எஸ்எஸ் சர்வ்ஸ் 3 ப்ராட் பர்பஸஸ். அதோட பர்பஸ் என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷன் கொண்டு வரது, அண்ட் தென் ப்ரொவைட் ஃபர்தர் கிளாரிட்டி. இந்த மாதிரி பாலிசி வெர்டிகல்ஸில் வந்து என்னென்ன கிளாரிட்டி கொடுக்குங்கிறது என்எஸ்எஸ் பார்த்துக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா an end to one of the most important political expectation about the presidential doctrines in the US. இந்த presidential doctrinesக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் வந்து இது சர்வ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் சர்வ்ஸ் 3 ப்ராட் பர்பஸஸ் இந்த என்எஸ்எஸ் பற்றி. இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, இந்தியா அண்ட் யூஎஸோட இந்த ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்காங்க இண்டோ பசிபிக் ரீஜனை பொறுத்தவரையிலும். அண்ட் அட்ரஸிங் அ கன்சர்ன் இதில் வந்து கவர்னர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ த கவர்னர்ஸ் ஆஃபீஸ் அஸ் அ காலனியல் ஆரிஜின். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 situated the post of governor under the supervision of governor general.
முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த கவர்னர் ஜென்ரலுக்கு கீழே ஸோ இந்த பெங்கால் கவர்னர் ஜென்ரல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் வந்து பாம்பே, மெட்ராஸ் எல்லா கவர்னர்ஸும் கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் 1858 ஆக்டில். அண்ட் சப்சீக்வெண்ட்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து ப்ரொமுகேட் பண்ணியிருப்பாங்க. அதோட என்ஃபோர்ஸ் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1937. இதுலேயுமே அந்த கவர்னர்ஸ் வேர் டு ஆக்ட் பேஸ்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். இது எதுக்காக அப்படின்னா, இந்த கவர்னரோட அசென்ட் கொடுக்குறப்ப நிறைய பிரச்சனை வருது இல்லையா, அதுக்கு அந்த மினிஸ்டர் பற்றி ரீசெண்டாக நம்ம கேரளா கவர்னர் இஷ்யூ பற்றி கூட பார்த்துருந்தோம். மினிஸ்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே எசென்ஷியல். அது இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் மினிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின் வந்து எப்படி அப்படின்னு கவர்னர்ஸ் ஆஃபீஸர் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணய்யர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி கவர்னர் வந்து ஒரு சிங்கிள் ஹைரார்கிக் பர்சன் மட்டும் வந்து இல்லை, விண்டிகேட்டிங் அவர் டெமோக்ரஸி இன்ஸ்டெட் ஆஃப் சரண்டிங் இட் டு அ சிங்கிள் சமிட் சோல் ஹூஸ் டெஃபிகேஷன் இஸ் இன்கம்பேட்டபிள் வித் த பேசிக்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்சர். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு வந்து ஒரு சில பொசிஷன்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ், அவங்களோட ப்ரையாரிட்டிஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. அண்டு இன்னும் ஒரு சில ஆர்டிகல்ஸில் மினிஸ்டர்ஸோட ஒர்க்ஸ், அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி, ஸோ லெஜிஸ்லேச்சருக்கு அந்த மினிஸ்டர்ஸ் தான் அந்த ஆன்சரபிளாக இருப்பாங்க, பீப்புளுக்கும் வந்து ஆன்சரபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டெமோக்ரஸியில் இருக்கும். அதனால் நம்ம எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட்டு கவர்னர் கிட்ட போய் சரண்டர் பண்ண முடியாது, மற்றவங்களோட ஒப்பீனியன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணய்யர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி கோர்சஸ் அண்ட் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு இதில் மெசேஜ் ஒரு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் PYQs. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.